கிண்ணியா பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட காக்காமுனை வைத்தியசாலையில் கடந்த 24ஆம் தேதி சிகிச்சைக்காக சிறுமியை கொண்டு சென்றபோது காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் சிறுமியின் தந்தைக்கும் வைத்தியருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் இது தகராறில் முடிவுற்றது. வைத்தியர் தற்போது சுகையின விடுமுறையில் இருப்பதினால் வைத்தியசாலை மூடப்பட்ட நிலையில் நோயாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொள்வதாக விசனம் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். இது சம்பந்தமாக கேடிவி அவதானம் செலுத்திய போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டர்மார் இல்லாத காரணத்தில் கஷ்டமாக கிடக்கு. பொதுமக்கள் வழக்கறி கூட இப்போ டாக்டர்மார் இல்லாட்டி எங்களுக்கு எத்தனை பொதுமக்கள் கஷ்டப்படுது. இப்போ 1500 ரூபாய் கொடுத்து நான் கிளியாக எதுவும் கட்டலாம். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் முக்கியமான ஹாஸ்பிட்டல். எத்தனை பாமர மக்கள் கஷ்டப்பட்டு வயசாளி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு துன்பங்கள்லாம் வந்து போகிறாங்க. இப்போ டாக்டர்மார் இல்லாட்டி இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன காரணம்? நான் மருந்து எடுக்க வந்துருக்கேன். மருந்து எடுக்க டாக்டர் உரிய டாக்டர் கூடாட்டி நாங்கள் இந்த மாதிரி மருந்து எடுக்க என்று நோயாளிகள் வந்துட்டு கிடக்கும். அதுக்கு ஒரு ஒழுங்கு செய்கிறேன். அஸ்ப நோயில் மருந்து எடுக்க வந்தேன். டாக்டரில் இருந்துச்சு ஒரு 5 நாள் மருந்து எடுக்க வந்தேன். இதுக்கு நோயில் மருந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுது. இந்த நடுத்தி வைத்தியசாலை இந்த கிண்ணியா பிரதேச சபைக்கு உட்பட்ட மிக முக்கியமான வைத்தியசாலை உண்டு. பெரும்பாலும் சுமார் 5000 குடும்பங்கள் வைத்திய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு வைத்தியசாலை இந்த நடுத்தீவு வைத்தியசாலை. புரிஞ்சக்கேணி, முனைச்சேனை, காக்காமுனை, அரையக்கர், நடுத்தீவு போன்ற கிராமப்புற மக்கள் அன்றாட வைத்திய தேவையை பூர்த்தி செய்கிற இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வாரமாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் கடந்த திங்கட்கிழமை ஒரு அசம்பாவித சம்பவம் இங்கே நடைபெற்றதாக எங்களுக்கு தகவல் கிடச்சிது. ஆனால் இதுவரையிலே மாற்றீடான ஒரு வைத்தியர் இங்கே வரல. நிறைய நோயாளிகள் பல இடங்கள்லேருந்து ஆட்டாக்களை காசுகளை கொடுத்து செலவழித்து இங்கே வைத்திய தேவை பூர்த்தி செய்யாமல் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உரிய அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றீடாக மீண்டும் ஒரு புதிய வைத்தியரை நியமிக்கணும். நடந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் உரிய அதிகாரிகளிடத்திலும் அரசாங்கத்தினிடத்திலும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம்.